வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் பகுதி கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான அருமை தம்பி ஏழு ஷெரீப் அவர்களையும், மாவட்டத்தினுடைய தலைவர் OBC சிவா அவர்களையும், வட்டத்தலைவர்கள் மாநில பொதுச் செயலாளர் அருமண்ணன் இளபாஸ்கரன் அவர்களையும், வி ராம்குமார், அண்ணன் ஆதிக்க ஸ்ரீதரன், அண்ணன் ரத்னமூர்த்தி, மாவட்ட தலைவர் அடைய பேரும் கூறுகின்ற நிலையில் இங்கே வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க தலைவர் இந்த வாட்டி சொல்லியிருக்காரு, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலில் கதாநாயகன்ற மாதிரி அந்த அளவுக்கு அருமையான ஒரு மிகச்சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து, அது மட்டும் இல்லாம கோவையில் எளிமைனா அது ராகுல் காந்தி தான், இந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்திய நாட்டுக்கு பிரதமராக வர்றதுக்கு ஒரு சரியான நபர் என்ற அளவுக்கு மிக எளிமையாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு, தலைவரே மோடி வந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் ராகுல் வந்த அந்த ஒரு நிகழ்ச்சி காலி பண்ணிட்டு சொல்ற அளவுக்கு மிக சிறப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்து தோழர்கள் இந்த தமிழ்நாட்டிலே பொறுப்பாக, அதுவும் குறிப்பாக பகுதி தலைவர் நண்பர் ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து காங்கிரஸ் சகோதர தோழர்களுக்கும் இருந்தால் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் இந்த தேர்தலில் தென்சென்னையில் திமுக கூட்டணி சார்பாக சகோதரி முனைவர் தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களை ஆதரித்து இந்த மிகச் சிறப்பான பிரச்சார நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நான் துவக்கி வைக்க மிக பெருமை அடைகிறேன். இந்த தொடர் நிகழ்ச்சி ஜூன் 4ஆம் தேதி மிகப்பெரிய வெற்றி விழாவாக இதே இடத்துல அக்கா தமிழிசை தங்கப்பாண்டியன் அந்த ஒரு வாரத்தில் கூப்பிட்டு வந்து உங்களோட இதே நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். நமது இந்த சிறப்புமிக்க இந்த பேரணிக்கு தலைமை தாங்குகின்ற நமது சகோதரர் இந்த பகுதியின் தலைவர் ராஜமாணிக்கம் அவர்களே, எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தின் மத்திய மாவட்டத்தின் தென்சென்னை மத்திய மாவட்டத்தின் தலைவர் அருமை சகோதரர் சகோதரர் முருகானந்தம் அவர்களே, அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்களே, ஷெரீப் அவர்களே, எங்களது இந்த பகுதியில் நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னால் ஓடோடி வந்து எங்களுக்கு பணியாற்றி தருகின்ற அருமை சகோதரர் இந்த திமுக கழகத்தின் செயலாளரும் எங்களது மாவட்ட உறுப்பினருமான அருமை சகோதரர் கண்ணன் அவர்களே, இந்த தொகுதி பொறுப்பாளர் கண்ணகி ஸ்டாலின் அவர்களே மற்றும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் எனக்கு பேர் சொல்லி கூப்பிடுகின்ற அளவுக்கு கடந்த 40 ஆண்டுகளாக எங்களுடன் இணைந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதொரு போராட்டம். எல்லாரும் சொல்லுவாங்க சுதந்திரம் கிடைச்சிச்சு, நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இருக்கின்றோம், சுதந்திரமாக பேசுகின்றோம். ஆனால் திரும்பவும் மத்தியிலே இந்த பிஜேபி ஆட்சி வந்தோம் என்று சொன்னால் கோவையில் இப்ப அண்ணாமலை ஒரு வேட்பாளராக பேசவில்லை, ஜோதிஷம் பேசுறாரு. அவர் சொல்றாரு கண்டிப்பாக திமுக என்ற ஆட்சி இருக்காது, அவர் திரும்ப இங்க அது அவர் வேற யார்கிட்ட ஒப்படைக்க போறதுன்னு சொல்றாரு. என்னன்னு சொன்னா அவங்க ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. நமது தன்மான தலைவர் நமது ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை போல திரும்பவும் மத்தியிலே பிஜேபி ஆட்சி வந்தோம் என்று சொன்னால் தமிழ்நாடுங்கிற ஒரு அமைப்பு இருக்காது, சுதந்திரமா நம்ம பேசுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்காது. உங்களுக்கு தெரியும், கடந்த 2.5 ஆண்டுகளாக நமது ஸ்டாலின் அவர்கள் ஒரு
எப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பகுதியில் இருக்கின்ற தாய்மார்களுக்கும் நன்றாக தெரியும். ஒரு நாளாவது நீங்கள் யாராவது உங்கள் வாழ்நாளில் பஸ் பயணத்தை ஃப்ரீயாக செய்து உண்டா? ஒருத்தர் கூட செய்திருக்க மாட்டீங்க. நீங்கள் இன்னைக்கு எந்த பஸ்ஸில் ஏறினாலும் ஃப்ரீ. அதே போல் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் மாதம் கொடுத்தேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அதை ஒரு அவமானமாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய உரிமை தொகை, அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை அவர் கொடுக்கிறார். அதே மாதிரி பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுடைய காலை உணவு திட்டமாகட்டும், கர்மவீரர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நமது தானே தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து நமது பிள்ளைகள் பசியை போக்கி இருக்கிறார். நிறைய திட்டங்கள் பிள்ளைகளுக்கு காலில் அணிகின்ற செருப்பிலிருந்து கம்ப்யூட்டர் வரை அனைத்து பொருட்களையும் அவர் பள்ளியில் பயிர்கின்ற பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக தராரு. அதே போல இன்றைக்கு பயன்படாத ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில பயன்படாத ஒருத்தர் கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான நியாயமான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற அருமை தாயுள்ளவங்கள நமது முதலமைச்சர் சொல்றதே போல திரும்பவும் மத்தியிலே பாஜக ஆட்சி வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா இங்கே இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்ம இந்த நடு ரோட்ல இருந்து பேசுறோம், எங்களுக்கு அந்த உரிமை வேணும் இந்த உரிமை வேணும் 1008 கதைகள் நம்ம சொல்றோம். இதெல்லாம் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை கூட நமக்கு இருக்காது. திரும்ப சுதந்திரத்துக்காக பாடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயே உருவாகும். ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக நமது அருமை சகோதரி தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு பெருவாரியாக வாக்களித்து கடந்த முறை அவர் 2,62,000 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயித்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு 2 மாநிலத்தில் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ற சொன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம். 2 மாநிலத்தில் கவர்னராக இருக்கவங்க அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த ஒரு தொகுதியில அவங்க ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றத சொல்லி வரவும் சொன்னா எப்பேற்பட்ட அவங்களுக்கு இந்த போட்டியில நிப்பாட்டுவதற்கு நமது தமிழ்ச்சி தங்கபாண்டியனை எதிர்த்து நிப்பாட்டுவதற்கு அவருக்கு ஆளில்லாத காரணத்தினாலே அவர்கள் இன்னைக்கு ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி இருக்கிறார்கள். கண்டிப்பாக இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரி தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அவர்களுக்கு 5 லட்சம் நிதி 5 கோடி நிதி இருக்கு. நம்ம அருகாமையில் இருக்கின்ற பள்ளியில கூட அவருடைய நிதியில்னு 2 அடுக்கில் கிட்டத்தட்ட 1,80,00,000 ரூபாயில ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்திருக்காங்க. அதே போல அவருடைய அனைத்து நிதிகளையும் கடந்த 5 ஆண்டுகளில் எந்தெந்த பகுதியில் அவர்கிட்ட வந்து கேட்டாங்களோ அத்தனை மக்களுக்கும் அவர்கள் அந்த நிதியை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்காக வாக்குகளை சேகரிக்க நாங்கள் உட்படுகின்றவர்களே இந்த பகுதியின் தலைவர் அறிவு தலைவர் ராஜமணிக்கு அவர்களே மற்றும் எனது இடைத்தரவா சகோதர தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதிலே தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே கொள்கையை ஒரு தீய பேரழிவை ஒரு அச்சரிய பேரழிவை நாம் ஓரங்கட்டி ஆக வேண்டும். இந்த 2024 இந்த மோடி என்ற RSS கொள்கையுடைய இந்த சித்தாந்தத்தை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே கொள்கையிலே இந்த இந்தியா கூட்டணி இங்கே வந்து களம் காண்டு கொண்டிருக்கின்றது. ரோட்டிலே கிடத்திவிட்டு நீ ரோட் ஷோ நடத்தினால் ரோட்டில் உள்ளவர்கள் உனக்கு வாக்களிப்பாக என்ற ஒரு மனதையிலே நீ ரோட் ஷோ நடத்துகிறாய். ஆனால் உன்னை ரோட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலை எங்களிடம் வந்துவிட்டது. ஒட்டுமொத்த இந்தியர்களும் உனக்கு வாக்குகளை கண்டிப்பாக போட மாட்டார்கள். உனது தொகுதியிலே ஓடி நிற்கும் உனது தொகுதியிலே நீ டெபாசிட் கேட்பாய். அது கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு திருநாள் ஆகும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் பொதுமக்களுக்கு நாங்கள் தென்சென்னை மத்திய மாவட்டத்தில் இந்த தென்சென்னை மாவட்டத்தில் எங்கள் இந்தியா கூட்டணி சார்பிலே எங்கள் ராகுல் காந்தியை பிரதமராக்குவதற்கு நீங்கள் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தென்சென்னை மாவட்டத்தில் தான் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வென்றார்கள் என்று வரலாறு சொல்லும் அளவிற்கு இந்த மாவட்டத்திலே நீங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல்
உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நிறுத்தப்பட்டிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் இந்த வாகன பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற பகுதி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தம்பி ராஜமாணிக்கம் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற பகுதி காங்கிரஸ் கட்சிய தலைவர், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் பேரியக்கத்தின் பங்கை இங்கே அளிக்கிற இங்கே சாலைகளை சொல்லி வாக்குகளை கேட்கப்பார் என்கிற நினைத்த ரேட்டில் ஒரு சாதனையும் இல்லை, வேதனைகளை சொல்லி கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மோடி அவர்கள் பிரச்சாரத்திலே நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால், இந்த 10 ஆண்டு காலத்திலே என்னென்ன சேவைகளை மக்களுக்காக நான் ஆற்றியிருக்கிறேன், தமிழக மக்கள் மன்றத்தில் என்னென்ன தொழிற்சாலைகளை தொழிற்கூடங்களை வெள்ள பாதிப்பு வந்த போதும் புயல் பாதிக்கப்பட்ட போதும் மத்திய தொகுப்பாக மாநில அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய தொகையை மாநில மக்களுக்கு அளிக்க வேண்டிய தொகையை தந்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கேட்டால் பரவாயில்லை. இதற்கு மாறாக இவனை ஒழிப்பேன், அவனை அழிப்பேன், மோடி மீண்டும் வர வேண்டும் என்கிற மேலோட்டமாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு மாநில பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடுவோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் இருக்காது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியும் இருக்காது என்கிற தோரணையிலே அவர் பேசியிருக்கிறார். ஜனநாயக நாட்டை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் பேரியக்கம் 1947 சுதந்திரத்திற்கு பின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. குண்டூசியை கூட தயாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காலத்தில் ராக்கெட்டை அனுப்பக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானபூர்வமாக இந்தியாவை கட்டமைத்த கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். தொழிற்கூடங்களை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். எழுத்துரிமையும் பேச்சுரிமையும் பெற்றுத்தந்த இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். படித்த பட்டதாரிகள் வர வேண்டும் என்று கல்விக்கூடங்களையும் தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்தது காங்கிரஸ். அணைகளை கட்டி விவசாயத்தை பெருக்கியது காங்கிரஸ். பசுமை புரட்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ். நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறு உள்ள இந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஜனநாயக முறையில ஆட்சி அமைத்த பெருமையும் உண்டு. இந்த 60 ஆண்டு காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், இந்தியாவிலே நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தலாகட்டும், காங்கிரஸ் பேரியக்கம் ஜனநாயகத்தின் முறையில் ஜனநாயகத்தின் மதிப்பு தந்து, பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு மதிப்பு தந்து தேர்தலை சந்திருக்கிறது. அதற்கு காரணம் எதிர்கட்சிகள் காங்கிரஸை செய்திகளாக கேள்விகளை கேட்டு துவைத்திருந்தாலும் கூட தேர்தல் காலத்தில் எதிர்கட்சிகள் ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திக்கிற ஒரு வாய்ப்பையும் அளித்துவிட்டுத்தான் காங்கிரஸ் பேரியக்கம் தேர்தலை சந்தித்த காலங்கள் உண்டு. ஆனால் ஆட்டம் கொண்டிருக்கிறது. அவர்கள் மெய்யாக நினைக்கிற உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு அவர்களுக்கு ஆட்டம் கொண்டிருக்கிறது. குஜராத்தில் வரக்கூடிய செய்திகள் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தலில் சாதகமாக இல்லை என்கிற சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மேலும் தமிழகத்தில் அடித்த வெள்ளத்தாலும் புயலாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலை கூட மோடி அவர்கள் சொல்ல வரவில்லை. ஆறுதல் சொல்லவிட்டாலும் பரவாயில்லை, அந்த மக்களுக்கு சேர வேண்டிய நியாயமான நிவாரண தொகையை சாருங்கள் என்று கேட்கிற போது அதை மறுத்து கிண்டலும் கேலியும் பேசியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். எந்த முகத்தோடு இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே வாக்குகளை கேட்கிறார்கள் என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, மோடியுடைய அரசாங்கம் மீண்டும் வருமானால் இந்தியா மக்களுக்கு சங்கு என்கிற ஒரு சூழ்நிலையை ஆபத்தான ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம். அதை தவிர்த்து சிறப்புமிக்க இந்த பிரச்சார ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி தலைவர் அன்புக்குரிய தம்பி ராஜமாணிக்கம் அவர்களே, இங்கே வருகை புரிந்து எனக்கு பேரையும் சொல்லணும் தான், அதற்கான நேரம் இல்லை. மாவட்ட தலைவர் அதை சொல்லிவிடுவார். ஒரு சின்ன 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்முடைய
இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்தவுடனே விசாரணை கமிஷன் வைக்கப்படும். முதல் விசாரணை கமிஷன் என்ன தெரியுமா? மோடி அவர்கள் இது நாள் வரை பயன்படுத்திய காஸ்டியூம்கள் எந்த அளவு, எத்தனை கோடி என்பதை கணக்கில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு முதல் விசாரணை. ஒரு நாளைக்கு அவர் அணிகின்ற துணிகளுடைய விலை என்ன, அதனுடைய மதிப்பெண்ண, மதிப்பணத்தில் அவையெல்லாம் வாங்கப்பட்டதா என்பதை விசாரிப்பது. அடுத்ததாக அவர் ஒவ்வொரு முறை வெளிநாடு செல்லும் போது அவரோடு யார் யார் சென்றார்கள், அவர் சென்று வந்திருப்பாடு எத்தனை தொழிலதிபர்கள் அந்த நாட்டுக்கு சென்றார்கள், அதே போன்று அவர் பயன்படுத்திய வாகனத்துக்கு செலுத்தப்பட்ட கட்டணம் எவ்வளவு, அவர் விமான பயணம் எவ்வளவு, அவர் விளம்பர செலவு எவ்வளவு, இதெல்லாம் விசாரிக்கப்படும். 3 கட்சிகள் பெரிதாக நிற்கின்றன. காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழிசை தங்கப்பாண்டியன், பிஜேபி ஆதரிக்கின்ற தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஜெயவர்தனை அவர்கள் நிற்கின்றார்கள். நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், அவர்கள் நம்மளை குழப்புவதற்காக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமர் என்று கேட்கின்றார்கள். தெளிவாக சொல்கின்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவார் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அவரோடு நம்மோடு கூட்டணியிலே இருக்கின்ற வைகோ அவர்களும் சொல்லியிருக்கின்றார். நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் ராகுல் காந்தி அவர்களே பிரதமராக வருவார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில யார் வந்தா கூட்டணியில நீங்க பிரதமராக வருவீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. சரி, இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கின்றது, இவருக்கு ஓட்டு போட்டா யார் பிரதமர்? எடப்பாடி பிரதமராக வருவாரா? நீங்க நல்லா நினைச்சீங்க, இங்க இருக்கின்ற கேட்கின்ற தோழரும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரும் சரி, உங்களுக்கு போடுகின்ற ஓட்டு கடலில பெய்கின்ற மழைக்கு சமமானது, பாறாங்கலில விதைக்கின்ற நெல்லுக்கு சமமானது. நல்லா யோசனை பண்ணுங்க. நீங்க ஜெயிச்சா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். உங்கள் ஓட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்க மரியாதைக்குரிய தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய தலைவர் அருமை நண்பர் ராஜமாணிக்கம் அவர்களே, இன்னொரு பகுதியினுடைய தலைவர் ராஜபாதி அவர்களே, ஸ்ரீநகர் பகுதியினுடைய தலைவர்கள் பாபு அவர்களே, ஏழுமலை அவர்களே, கோகுல் அவர்களே, சிவபாதம் அவர்களே, பிளாஸ்டிக் சேகர் அவர்களே, செல்வம் அவர்களே, யோகாஸ் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, வியாபார நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, நம்மளுக்கு யாருக்கு பிடிச்சவங்களோ அவங்கள தேர்தலில் தேர்ந்தெடுத்துருவீங்க. தமிழக மக்களை பொறுத்தளவில் எப்பொழுதும் சரியாக கணித்து மத்தியிலே யார் ஆட்சியிலே இருக்க வேண்டும், யார் பிரதமராக வர வேண்டும் என்று தெளிவாக ஓட்டு போடுவாங்க. கடந்த எல்லா தேர்தலிலும் அதான் நடந்திருக்கு. இந்த தேர்தலில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொதுமக்கள், வியாபார நண்பர்கள், தொழிலாளர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து, ஏன் நண்பர் சரி சொன்னது போல யாரு ஜெயிக்கணுங்கிறத விட யாரு ஜெயிக்க கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதிமுக எதிர்த்துல இருக்கிற இந்த பாரதிய ஜனதாவில் இங்க இதே இடத்துல நின்று இந்த பாரதிய ஜனதா வேட்பாளர் 2014 விஷமோடு ஏறியதுன்னு குதிச்சாங்க. அந்த விஷத்தை விட கொடிய விஷம் எதுன்னா இப்ப நீங்க நடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில பிஜேபியில இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில எவ்வளவு ஏறி இருக்குது. ஒவ்வொரு தேர்தலிலும் கடந்த ஆட்சியில என்ன சாதனைகளை செய்தோம் என்று சொல்லணும். இப்ப மோடி அவர்கள் பக்கமா விளம்பரம் கொடுக்கிறார். இன்னைக்கு காலையில கூட எல்லா பேப்பர்லயும் முதல் பக்கத்துல மோடி என்ன செய்தார், அது மக்களுக்கு பயன்பட்டதாக இருந்தால் செஞ்சார்.
என்ன செஞ்சாரு? கோயில் கட்டினாரா? கோயில் கட்டினாரு, கலவரத்தை உண்டு பண்ணாரு, ரயில்ல தீ வச்சு கொளுத்தினாரு, விவசாயிகள் போராட்டம் அவங்க 700 பேர் செத்தா, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு செத்தா சாகுறான், விலைவாசி ஏற்று மக்களுடைய வயிற்றில் அடித்தார், பண மதிப்பீடு என்று சொல்லி ரோட்டில் பேங்க் வாசல் முன்னாடி லட்சக்கணக்கான பேர் இறந்து போனதற்கெல்லாம் மோடியினுடைய சாதனைகள். காங்கிரஸ் கட்சியினுடைய சாதனைகள் 10 ஆண்டு ஆகிப்போச்சு. ஒரு 5 வருஷத்துல இருந்தா கூட எங்களால இதை செய்ய முடியாது. 5 வருஷத்துல எப்படின்னு காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டு காலத்தில் 58 ரூபாய்க்கு பெட்ரோலையும் டீசலையும் நாங்கள் கொடுத்தோம். 2017 அன்னைக்கு ரேட் என்னன்னு பாருங்க, தங்கத்தினுடைய ரேட் என்னன்னு பாருங்க, இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை என்ன, அன்னைக்கு 2014 தங்கத்தினுடைய விலை என்ன, பெட்ரோலினுடைய விலை என்ன, டீசலினுடைய விலை என்ன. இதை விட மிகவும் கேவலமான கொடுமையான தாய்மார்கள் அன்றாடம் குடும்பத்துக்கு பயன்படுத்துகின்ற கேஸ் விலையை 450 ரூபாய்க்கு விற்ற பொழுது இந்த தமிழிசை சவுந்தரராஜன் தான் விஷமாறு ஏறுகிறது, பெட்ரோல் விலை ஏறுகிறது என்று கூக்குரலிட்டார். இப்ப ஓட்டு கேட்க வருவாங்க, தயவு செய்து அதை கேளுங்க. ஏமா இது மாதிரி பேசுறீங்களே, 10 ஆண்டு மோடியினுடைய ஆட்சியில எதை குறைச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆனா ஒரே தைரியமான ஆளு மோடிங்கப்பா. 108 ரூபாய்க்கு பெட்ரோலை வித்துட்டு கேஸ் 1100 ரூபாய்க்கு வித்துட்டு அந்த பெட்ரோல் பங்க்லையும் கேஸ் பங்க்லையும் மோடியினுடைய படத்தை வைக்கிறார் என்று சொன்னால் எந்த தைரியத்தில் அவர் வைக்கிறார் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் விலைவாசி ஏற்றத்தை பற்றி கவலை இல்லை. அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஒரு மந்திரி விலைவாசி ஏறி விட்டுட்டு என்ன பதில் சொல்லுங்கன்னு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லணும் மந்திரி? இல்ல நான் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், அதற்கான ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லுமா? ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றாரு. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா உங்க வீட்டுல சாப்பாடு வந்து போயிருமா? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? மக்கள் மனதில ஜாதியும் மதத்தையும் புகுத்தி அவர்களை ஒரு மிகப்பெரிய மோசடியான வேலையில ஈடுபடுத்தி வச்சு அந்த ஓட்டை வாங்கணும்னு ராமர் கோயிலை அவசரமா திறந்த. ராமர் கோயிலை திறக்கிறது என்று சொன்னால் அங்க பூஜாரி இல்லையா, அங்க ஐயர் இல்லையா? இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த பூஜை பண்ணும்போது எந்த ஐயரும் பக்கத்துல கிடையாது. இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை சமஸ்தானங்களும் பெரிய பெரிய ஐயர்களும் என்ன சொல்றாங்க, அவர் செஞ்சது ஆகம விதிப்படி தவறு என்று சொன்னார்கள். ஆனால் அவர் போட்டோ ஷூட் எடுக்கிறது தான் மோடியினுடைய வேலை. இங்க இதுக்கு வர்றாரு, திருச்சிக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் போய் பார்க்கிறாரு. ஸ்ரீரங்கத்தில் அவரை தவிர ஒருத்தர் ரங்கநாதர், அடுத்தது இவர் தான், கூட யாருமே கிடையாது. சரி, இது மட்டும் இல்ல, எந்த கோயில்ல போய் எந்த இடத்துல எதை ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது திறந்து வைத்தாலும் மோடியை தவிர வேற யாரையுமே காமிக்க மாட்டாங்க. நம்மளுடைய தலைவர் டேம கட்டினாரு, அருமை தலைவர் கர்மவீரன் காமராஜ் அங்க ஒரு சாதாரண தொழிலாளியை கூப்பிட்டு அதை திறந்து வைக்க சொன்னாரு. இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியிலே இன்று வேஷம் போட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா அவர் ஒரு திருக்குறளை எப்படியாச்சும் தப்பா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மைக்கு முன்னாடி நின்று அதை சொல்றது. இங்க இருக்கிற நம்மளுடைய திருவள்ளுவர் சிலைக்கு காவிச்சாயம் அடிப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. அதை தடுத்து ஒரு போராட்டம் பண்ணணும். ஏன்னா இவங்க கட்சி வந்து இப்பதான் வருது, ஜனசங்கமா இருந்தது 100 ஆண்டுகளுக்கு இருந்து. இதை யாரெல்லாம் சுதந்திரம் கூடாது என்று வெள்ளைக்காரனுக்கு வால் பிடித்தார்களோ அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து கொண்டு இன்று திருவள்ளுவருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் நாங்க தாண்டா சொன்னங்கிற மாதிரி இந்த காமராஜர் டெல்லியில இந்த ஜனசங்கத்தின் நண்பர்கள் தீ வச்சு கொள்கிறதுக்கு முயற்சித்தாங்க. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாங்க, காமராஜர் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள், காமராஜர் இல்லத்திற்கு சென்றீர்களா? காமராஜர் இல்லத்திற்கு நாங்கள் செய்வோம். காங்கிரசிலே இருக்கின்ற கோடான கோடி மக்களுடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கர்மவீரன் காமராஜ் அவர்கள். இங்க எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய செயலாளர் பேசுகின்ற பொழுது
இந்த தேர்தலிலே காங்கிரசினுடைய இந்த தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் இருந்தது. ஏன் என்று சொன்னால் அவர் 4000 கிலோமீட்டர் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே நடந்து போனது இவர் மங்கி பாத் மாதிரி கிடையாது. இவருக்கு மோடி போற மாதிரி போட்டோ ஷூட் கிடையாது. தினம் தினம் அவர் நடக்கும் போது பாதியிலே போயிடுவாருன்னு சொன்னாங்க. இந்த பிஜேபிக்கார பத்திரிகையில எழுதினாங்க. ஆனால் தெற்கிலிருந்து வடக்காக, கிழக்கிலிருந்து மேற்காக 2 பக்கத்தில் நடந்து போனார் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அதனுடைய பயனாகத்தான் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு கலாச்சாரங்கள், மொழி, இனத்திற்கு யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதைத்தான் இந்த தேர்தல் அறிக்கையில சமர்ப்பித்திருக்கிறார். உங்களிடத்தில் உறுதியை கொடுத்திருக்கிறார்கள். என்ன கொடுத்திருக்கிறார்? தர்மவீரன் இந்த நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ்ல காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த பொழுது IAS அதிகாரிகளும் எதிர்கட்சிகளும் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் போட முடியுமா, சாத்தியமா? மொத்த பட்ஜெட்டு 100 கோடி ரூபாய், 96 கோடி ரூபாய் தான். இந்த சாப்பாட்டை எப்படி போட முடியும்னு சொன்னார். ஆனால் கர்மவீரன் காமராஜ் என்ன சொன்னார்னா, நான் சொல்வதை நீங்கள் செய், போடுறதை எப்படி போட வேண்டும் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். இன்று வரை அந்த மதிய உணவு திட்டம் இந்த கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி போய் 60 ஆண்டு காலத்துக்கு பின்பும் ஒரு திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு தலைவன் என்பது இந்த நாட்டிலே ஒரு 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்துக்கு பின் அது எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டம் போட்டதுதான் கர்மவீரன் காமராஜ் அவர்கள். இன்றைய தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மதிய உணவு திட்டத்தில் இருந்து கொஞ்சம் மாறுதல் செஞ்சார். மாறுதல்னா காலையில உணவு. நீங்க நாங்க அக்காவும் நானும் இந்த ஸ்கூல் நீங்க இருக்கிற எம்ஜிஆர் நகர் ஆண்கள் பள்ளியிலும், அசோக் நகர் இருக்கிற பெண்கள் மேல்நிலை பள்ளியிலும் காமராஜர் பிறந்த நாள் விழாவை நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசை கொடுப்பதற்காக அங்கே சென்ற பொழுது காலையில 9 மணிக்கு பிரேயர். ஒரு 10 பசங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அவங்க என்னன்னு விசாரிச்சு பார்த்தா, சாப்பாடு இல்லாதனால எங்க அம்மா வேலைக்கு போயிடுச்சு, காலையிலேயே சாப்பாடு செய்யறதுக்கு வேலைக்கு போயிட்டாங்க, அதனால சாப்பாடு இல்லாதனால நான் கீழே மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இதை அறிந்து நம்மளுடைய மாநிலத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை அறிந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு பாணர்களெல்லாம் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு தலைவர். இதற்கு இது ஒரு பக்கம். நம்மளுடைய தலைவர் ராஜீவ் காந்தி 89 87 ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது கம்ப்யூட்டரை கொண்டு வந்தார். அன்னைக்கு இந்த பிஜேபியும் இங்க இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இந்த விமான ஓட்டிக்கு என்ன தெரியும், கம்ப்யூட்டரை கொண்டுட்டு வர்றாரு. இந்த கம்ப்யூட்டர் 4 வேலையை அதே செய்யும். இதுக்கு இப்போ இது என்ன, இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்று சொல்லி கேலி பேசினார்கள். 30 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்னைக்கு சுப்பன் வீட்டு பிள்ளையும் குப்பன் வீட்டு பிள்ளையும் இங்கே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் எல்லாம் அமெரிக்காவிலேயும் ரஷ்யாவிலேயும் ஆஸ்திரேலியாவிலும் லண்டன்லையும் இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவன் ராஜீவ் காந்தி போட்ட திட்டம். இதுதான் தலைவர்கள். மோடி போட்ட திட்டம், மோடி போட்ட திட்டத்தை ஒன்று சொல்லு. 10 வருஷம் ஆச்சு. உங்க வாஜ்பாய் 5 வருஷம், 2.5 வருஷம், 7.5 வருஷம், இவர் ஒரு 10 வருஷம். நீங்க கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆட்சி செஞ்சீங்களே. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இங்க நாங்க செஞ்சிருக்கணும்னு சொல்ல முடியுமா? பஞ்சாயத்து ராஜை கொண்டு வந்தாங்க தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள். இதுக்கு எதிர்ப்பு. அதுல கொண்டு வரும்போது என்ன சொன்னாருன்னா, ஒரு மாநில அரசு பஞ்சாயத்து தேர்தலை நடத்தாவிட்டால் அந்த அரசு கலைக்கப்படும் என்று சொன்னார். ஒரு சட்டத்தை போட்டார். அதனால அதுலயும் இன்னொரு மாறுதல். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும். பெண்களுக்கு சட்டமன்றத்திலையும் இங்கே மாநகராட்சியிலேயும் 33% பெண்களுக்கு இன்னைக்கு சீட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா அது ராஜீவ் காந்தி போட்ட திட்டம். இதெல்லாம் எங்க திட்டம். இதோ இங்கே காஞ்சிபுரத்தில இருந்து சென்னை வரையில, சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரையில, இந்த பக்கம் மகாபலிபுரம் வரையில இருக்கின்ற அத்துணை கணனி நிறுவனங்களும் இங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகளும் கொண்டு வந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் டாக்டர் கலைஞர்
காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய துணை அன்னை சோனியா காந்தியினுடைய ஆலோசனையின் பேரில் கொண்டு வந்த திட்டங்கள் இந்த 10 வருஷத்துல பிஜேபி என்ன கொண்டு வந்துன்னு காமி. இதுதான் காங்கிரஸ். ஆனா இங்க இருக்கிற ரயில் பெட்டி தொழிற்சாலையை உத்தரப்பிரதேசத்துக்கு மாத்தினார். ஹார்பரை விட்டாச்சு, ஏர்போர்ட்டை விட்டாச்சு, இன்னும் இது இருக்கிற எல்ஐசியை விற்கிறாங்க, பிஎஸ்என்எல்ல வித்தாச்சு. பிஎஸ்என்எல் ஞாபகம் வருது. 10 பைசாவுக்கு யார் செல்லுல பேசுறதுக்கு உரிமை கொடுத்தது? 10 பைசாவுக்கு இங்க இருக்கிற டெல்லிக்கு பேசலாம் 10 பைசாவில். இதை கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. இதை செஞ்சதுனால 2G ஒரே நிமிஷம் நான் பேசி ஆகணும். 1,75,000 கோடி ரூபாய் லாஸ் என்று சொல்லி ஒரு அபாண்டமான பழியை போட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஏதோ காங்கிரஸ் கொள்ளையடிச்சது போல சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது 3G 4G 5G வரைக்கும் ஏலத்துக்கு போச்சு. 25,000 கோடி ரூபாய்க்கு மேல எந்த ஏலமும் நடக்கல. அப்ப யாரு ஊழல் பண்ணது? நாங்க அதுல 1,10,000 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் விட்டு அதுல 10 பைசாவுக்கு கொடுத்தோம். ஆனால் இன்று 25,000 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் விட்டு, ஆனா இன்னைக்கு போன் பில் நீங்க பாக்குறீங்களா இல்லையோ, சில பேருக்கு அந்த 20 ரூபாய் 30 ரூபாய் சார்ஜ் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஏத்திட்டாங்க. இன்னைக்கு ஜியோ ஏத்திட்டான். நாளைக்கு ஆட்சி இருக்குமே இல்லையோ இப்பொழுதே ஏத்திட்டான். ஜியோவுக்கு போனுக்கு விலை ஏத்திட்டான், லைனுக்கு விலை ஏத்திட்டாங்க. ஆகவே எங்களுடைய கட்சி ஒவ்வொரு மக்களுக்காக சிந்திக்கின்ற தலைவர்கள். சரி, இதோடு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கேட்டாங்க. விளைபொருளுக்கு விலை நிர்ணயித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஓராண்டு காலம் வெயில் மழை இதுல நின்று குளிர்ல, கடும் குளிர். டெல்லினா இங்க இருக்கிற மாதிரி இல்ல, மனுஷனோட அது மோசமான கிளைமேட். குளிர் என்று சொன்னால் -7, 8க்கு போகும். மழை என்று சொன்னால் கடுமையான மழை இருக்கும். இந்த வெயில் காலத்தில் கடுமையான வெயில். 750 பேர் செத்தாயா. இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி இதை விலை நிர்ணயம் பண்ண வேண்டும் சொல்லி வாய்தா வாங்கி தான் அவர்கள் இந்த டைம் கொடுத்தாங்க. விவசாயிகள் இதை செய்யணும்னு சொல்லி போராட்டம் பண்ணா ஏதோ பாகிஸ்தான்கார படையெடுத்து வந்தது போல ரோட்ல வேலி போடுற, முன்வேலி போடுற, டயரை பக்கறதுக்கு ஆடி வைக்கிறீங்க. இது ஒரு அரசா? இந்த அரசு தொடரலாமா? யாரு விவசாயி? இளைஞர்களுக்கு 2 கோடி வேலை கொடுப்பேன் என்று சொன்னார் மோடி. கொடுத்தாரா? எந்த இளைஞருக்கு கொடுத்தார்? அதானிக்கும் அம்பானிக்கும் ஆஸ்திரேலியாவிலும் இதில் சுரங்கத்தை வாங்கறதுக்கு காசு கொடுத்தாங்க. ஆனால் இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு, இளைஞர்களுக்கு இந்த தொழிற்சாலையை வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியல. எங்களுடைய தலைவர் விவசாயத்திற்கு 85,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்தது அருமை தலைவி அன்னை சோனியா காந்தி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆதரவுடன் நடத்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய தலைமையிலே 85,000 கோடி ரூபாய் விலை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது விவசாயிகளுக்கு. அதே போல மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. சிதம்பரம் அவர்கள் கொடுத்தாரு. எல்லா பேங்க்ல யாரு வேணாலும் போய் டிகிரி படிப்பதற்கு கடன் கொடுத்தாரு. அந்த கடனை இவர்களால தள்ள முடியாதா? அதானியினுடைய கடன் 10 லட்சம் கோடி ஒரு கம்பெனிக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு கடன் கொடுக்கிறான். மொத்தமே இந்த மாணவர்களுக்கு போன ஒரு 20,000 கோடி தான் இருக்கும். இந்தியா பூரா ஒரு 20,000 கோடிக்கு கம்மியான கடன் தான் இருக்கும். இதை தள்ளுபடி பண்ண மாட்டார். ஆட்சி என்பது கார்பரேட்டுக்காக நடத்துற ஆட்சி. அது இது மக்களுக்கான மக்களாட்சி, எல்லாத்துக்குமான ஆட்சி, அனைவருக்குமான ஆட்சி. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே நடைபெற்ற ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இங்கே அதிமுக இங்க 2 நாளைக்கு அப்புறம் நாளைக்கு அதே மாதிரி மீட்டிங் போல அந்த நண்பர்களுக்கு ஒன்னே ஒன்று கேட்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சியில உங்களை நீங்க காப்பாற்றிக்கணும்னு மோடி எங்கெல்லாம் கைய